பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது 20 வகையான பிரதோஷங்களும் அதன் வழிபாடு பலன்களும். ஆம், பிரதோஷத்தில் மொத்தம் 20 வகையான பிரதோஷங்கள் உள்ளன. தினசரி பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அபய பிரதோஷம் எனும் சப்த ரிஷி பிரதோஷம், மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், ஏகாட்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அச்சர பிரதோஷம், கந்த பிரதோஷம், சஜ்ஜ பிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவக்கிரக பிரதோஷம், துத்த பிரதோஷம் என சிவபெருமானை வழிபட வேண்டிய பிரதோஷங்கள் மொத்தம் 20 வகையாகும். இதில் தினசரி பிரதோஷம் என்பது தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உள்ள காலமாகும். இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமம் ஆகும். இந்த நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் 5 வருடங்கள் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம். பக்ஷ பிரதோஷம் என்பது அமாவாசைக்கு பிரகான சுக்லபட்சம் என்ற வளர்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியே பக்ஷ பிரதோஷமாகும். இந்த திதியின் மாலை நேரத்தில் பறவைகளோடு தொடர்புடைய மயிலாப்பூர், மயிலாடுதுறை போன்று பச்சிலிங்க வழிபாடு செய்வது உத்தமமாகும். மாத பிரதோஷம் என்பது கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரையில் பௌர்ணமிக்கு பிறகு 13வது திதியாக வரும் திரியோதசி திதியே மாத பிரதோஷமாகும். இந்த பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு, பானம் என்பது ஒரு வகை லிங்கம், இந்த பானலிங்க வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை தரும். நட்சத்திர பிரதோஷம் என்பது பிரதோஷ திதியாகிய திரியோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்குரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷமாகும். பூரண பிரதோஷம் என்பது திரியோதசி திதியும் சதுர்தசி திதியும் சேராமல் திரியோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷ நாளை பூரண பிரதோஷம் என்பார்கள். இந்த பிரதோஷத்தின் போது சுயம்புவாக தோன்றிய லிங்கத்தை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை தரும். பூரண பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் இரட்டிப்பான பலனை அடைவார்கள். திவ்ய பிரதோஷம் என்பது பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரியோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரியோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷமாகும். இந்த நாளன்று மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும். தீப பிரதோஷம் என்பது பிரதோஷ தினமான திரியோதசி அன்று தீப தானங்கள் செய்வது, ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபாடு செய்வதை தீப பிரதோஷம் என்கின்றோம். இவ்வாறு செய்வதால் சொந்த வீடு அமையும் வாய்ப்பு உருவாகும். அபய பிரதோஷம் எனும் சப்த ரிஷி பிரதோஷம் என்பது வானத்தில் வாவடிவில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களே சப்த ரிஷி மண்டலம் ஆகும். இது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் வானத்தில் தெளிவாக தெரியும். இந்த மாதங்களில் திரியோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்வது சப்த ரிஷி மண்டலத்தை தரிசித்து வழிபடுவதே அபய பிரதோஷம் எனும் சப்த ரிஷி பிரதோஷமாகும். இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு ஈசன் பாவ புண்ணியம் பார்க்காது அருள் புரிவார். மகா பிரதோஷம் என்பது ஈசன் விஷமுண்ட நாளாகிய கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரியோதசி திதியாகும். மகா பிரதோஷம் என்பது சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷமாகும். இந்த மகா பிரதோஷத்தன்று யமன் வழிபட்ட சுயம்பு லிங்க தரிசனம் செய்வது மிகவும் உத்தமம் ஆகும். குறிப்பாக திருக்கடையூர், சென்னை வேளச்சேரியில் உள்ள தண்டீஸ்வர ஆலயம், திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பைஞ்சிலி சிவ ஆலயம், குடவாசலில் இருந்து நன்னிலம் செல்லும் பாதையில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் சிவ ஆலயம், கும்பகோணம் முதல் கதிராமங்கலம் சாலையில் உள்ள திருக்கோடி காவல் சிவ ஆலயம் ஆகியவை யமன் வழிபட்ட சுயம்பு லிங்கங்களில் குறிப்பிடத்தக்கதாகும். மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் எனப்படும். உத்தம மகா பிரதோஷம் என்பது சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்பிறையில் சனிக்கிழமையில் திரியோதசி திதி என்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் ஆகும். சிவபெருமான் விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமை ஆகும். அந்த கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகும். இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகும். ஏகாட்சர பிரதோஷம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரும் மகா பிரதோஷமாகும். அன்றைய தினம் சிவாலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதுங்கள். எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். பின் விநாயகரையும் வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அர்த்தநாரி பிரதோஷம் என்பது வருடத்தில் 2 முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் எனப்படும்.
அந்த நாளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். பிரிந்து வாழும் தம்பதி ஒன்று சேர்வார்கள். திரிகரண பிரதோஷம் என்பது வருடத்திற்கு 3 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷமாகும். இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் அருளும் கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கும் பூஜை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. பிரம்ம பிரதோஷம் என்பது ஒரு வருடத்தில் 4 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் எனப்படும். இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் முன்ஜென்ம பாவம் நீங்கி தோஷம் நீங்கி நன்மைகளை அடையலாம். அச்சர பிரதோஷம் என்பது வருடத்திற்கு 5 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அச்சர பிரதோஷமாகும். தாருகா வனத்து ரிஷிகள் நான் என்ற அகந்தையில் ஈசனை எதிர்த்தனர். ஈசன் பிச்சாடனர் வேடத்தில் வந்து தாருகா வன ரிஷிகளுக்கு பாடம் புகட்டினார். தவறை உணர்ந்த ரிஷிகள் இந்த பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து பாவ விமோச்சனம் பெற்றனர். கந்த பிரதோஷம் என்பது சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பிரதோஷம். கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பிரதோஷம் கந்த பிரதோஷம் எனப்படும். இது முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடாகும். இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் முருகனின் அருளும் கிடைக்கும். சஜ்ஜ பிரபா பிரதோஷம் என்பது ஒரு வருடத்தில் 7 மகா பிரதோஷம் வந்தால் அது சஜ்ஜ பிரபா பிரதோஷம் எனப்படும். வருடத்தில் 7 முறை வரும் இந்த மகா பிரதோஷத்தை கடைபிடித்தால் முற்பிறவி வினை நீங்கி பிறவி பெருங்கடலை எளிதில் கடக்கலாம். அஷ்டதிக் பிரதோஷம் என்பது ஒரு வருடத்தில் வரும் 8 மகா பிரதோஷமாகும். இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக கடைபிடித்தால் அஷ்டதிக்கு பாலகர்களும் மகிழ்ந்து நீடித்த செல்வம் புகழ் கீர்த்தி ஆகியவற்றை அருள்வார்கள். நவக்கிரக பிரதோஷம் என்பது ஒரு வருடத்தில் 9 மகா பிரதோஷம் வந்தால் அது நவக்கிரக பிரதோஷமாகும். இது மிகவும் அரிதாகும். இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் சிவபெருமானின் அருளோடு நவக்கிரகங்களின் அருளும் கிடைக்கும். துத்த பிரதோஷம் என்பது வருடத்தில் 10 முறை வரக்கூடிய மகா பிரதோஷமாகும். அரிதிலும் அரிது 10 மகா பிரதோஷம் ஒரே வருடத்தில் வருவது. இந்த பிரதோஷ வழிபாட்டை செய்தால் பிறவி குறைபாடுகள் கூட சரியாகும். இப்படி 20 வகையான பிரதோஷங்கள் உள்ளன. இந்த பிரதோஷ காலங்களில் அனைவரும் சிவபெருமானை வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்றிட பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா.